இரவு முழுவதும் நிலவும் அமைதியில் சாலையோரத்தில் பரவி கிடந்த மதுவின் துர்நாற்றம் மூச்சை அடைத்தது. மக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த பசுமை நிற வஸ்திரம் அணிந்த காவலர்கள் இன்றோ போதையில் மூழ்கி நிர்பராதிகளின் மரியாதையுடன் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை, அவர்கள் பலவீனமாக நினைத்த அந்த பெண் மாவட்டத்தின் மிகவும் கடுமையான ஐபிஎஸ் அதிகாரி என்று. அவள் வீழவில்லை, உடையவில்லை, மௌனமாக சான்றுகளை சேகரிக்கத் தொடங்கினாள். உண்மை வெளிச்சம் பார்த்ததும் முழு நிலையமும் நடுங்கத் தொடங்கியது. இது ஒரு பெண் அதிகாரியின் கதை. அவள் தன் இரத்தத்தால் எடுத்த சத்தியத்தை நிறைவேற்றினாள். சட்டத்துக்கு மேல் எவருமில்லை. காவலுடையின் அர்த்தம் பொறுப்பு, அதிகாரம் அல்ல. புகழ் பேசும் வார்த்தைகள் எப்போதும் உண்மையின் பாரத்தை சுமக்க முடியாது. இரவு சாலையில் நடந்து செல்லும் மனிதனுக்கு அமைதி வெறும் அமைதியாகத்தான் தெரியும். ஆனால் சில நேரங்களில் அந்த அமைதி ஒரு உரக்க கத்தும் குரலைப் போல தோன்றும். அந்த இரவும் அப்படித்தான். மணிக்கட்டு 10 அடித்தது. முழு பகுதியும் சோர்வாக உறங்கத் தயாரானது. மின்கம்பங்களில் இருந்த விளக்குகள் துடிக்க தூக்கத்துடன் போராடினது போலத் தோன்றின. சிவப்பு சல்வார் சூட், மஞ்சள் துப்பட்டா அணிந்த இளம் பெண் வேகமாக நடந்தாள். முகத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் கண்களில் கவலை இருந்தது. அவள் சாதாரண பெண் அல்ல, ஐபிஎஸ் பூஜா சர்மா. காவல் சேவையில் சேர்ந்த பிறகு பல சவால்களை சந்தித்திருந்தாலும் அந்த இரவின் சவால் எந்த புத்தகத்திலும் எழுதப்படாதது. தன் நோய்வாய்ப்பட்ட தாய்க்கு மருந்து வாங்கி வரவே அவள் புறப்பட்டிருந்தாள். தாயின் முகம், நடுங்கும் கைகள், மெல்லிய குரல் எல்லாம் பூஜாவின் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டிருந்தது. சாலை வெறிச்சோடி இருந்தது. ஆனால் மூலையில் சென்றவுடன் அமைதி உடைந்தது. அங்கே சில காவலர்கள் அமர்ந்திருந்தனர். அரை திறந்த வஸ்திரம், கழுத்தில் சாய்ந்த டை, முன் திறந்த மது பாட்டில்கள். அவர்களுக்கிடையே இன்ஸ்பெக்டர் மல்லோத்திராவும் இருந்தான். அவன் குரல் உயர்ந்து அசிங்கமான பாடல்களை ஹம்மிங் செய்தான். அருகில் கைபேசியில் ஒலித்த குரூரமான பாடல்கள் ஒவ்வொரு குடிப்பதோடும் அவன் நாக்கை மேலும் கொடூரமாக்கின. பூஜாவின் அடிகள் சற்று கூட மந்தமாகவில்லை. துப்பட்டாவை இறுக்கிக் கொண்டு நேராக நடந்தாள். ஆனால் மல்லோத்ராவின் கண்கள் அவள் மீது பதிந்தன. மதுவின் போதில் அவன் கண்கள் சிவந்திருந்தன. முகத்தில் அதிகாரத்தின் பிம்பமாயிருக்கும் அகந்தை மிளிர்ந்தது. அவன் தோழர்களிடம், "பாருங்கோ, இத்தனை இரவில் எந்த ராஜகுமாரி சாலையில் வந்திருக்கிறாள்?" என்றான். அவனது குரலில் கிண்டலும் எண்ணங்களில் குரூரமும். மற்றவர்கள் சிரித்தனர். யாரோ விசில் அடித்தனர். யாரோ கீழ்த்தரமான கருத்து போட்டனர். பூஜா அதை புறக்கணித்து வேகமாகச் செல்ல முயன்றாள். ஆனால் மல்லோத்ரா நிற்கவில்லை. எழுந்து அவளின் முன் வந்து பாதையை மறைத்தான். "இத்தனை இரவில் எங்கே போகிறாய், அழகியே?" மதுவின் துர்நாற்றத்துடன் கேட்டான். பூஜா குளிர்ந்த குரலில், "பக்கத்தில் நிற்கவும், எனக்கு செல்ல விடுங்கள்" என்றாள். மல்லோத்திரா சிரித்தான். இன்னும் அருகே வந்தான். திடீரென அவளின் கையைப் பிடித்தான். பூஜாவின் இரத்தம் கொதித்தது. உடனே கையை இழுத்து எச்சரித்தாள். "கவனமாக கேள், மீண்டும் கையை வைக்க முயலாதே. இது கடைசி எச்சரிக்கை." ஆனால் போதையில் இருந்த இன்ஸ்பெக்டர் எங்கே நிற்கப் போகிறான்? அகந்தையுடன், "இந்த நிலையம் எனது. நான் விரும்பினால் உன்னை இங்கே கைது செய்து விடுவேன், புரிகிறதா?" என்றான். பூஜாவின் கண்களில் இப்போது கோபம் எரிந்தது. அவள் பயந்த பெண் அல்ல, வஸ்திரத்திற்காக சத்தியம் செய்த அதிகாரி. அடுத்த நொடியே அவளின் கை உயர்ந்து மல்லோத்திராவின் கன்னத்தில் ஒரு பெரும் அறைந்தது. அங்கே இருந்த காவலர்கள் எல்லாம் அதிர்ந்தனர். சில நொடிகள் அமைதி நிலவியது. ஆனால் பிறகு மல்லோத்திராவின் முகம் கோபத்தாலும் அவமானத்தாலும் சிவந்தது. அருகிலிருந்த பாட்டிலை எடுத்துக்கொண்டு பூஜாவை தாக்கினான். பாட்டில் நெற்றியில் பட்டது. கண்ணாடி சிதறியது. பூஜாவின் முகத்தில் இரத்தம் வழிந்தது. அவள் பின்தள்ளி தடுமாறினாள். மல்லோத்ரா தள்ளி சாலையோரத்தில் விழ வைத்தான். அருகிலிருந்த காவலர்கள் சிரித்தனர், இது ஒரு நாடகமென்று. பூஜா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு கண்களில் இருந்த இரத்தத்தை துடைத்து எந்த வார்த்தையும் பேசாமல் எழுந்தாள். பின்னோக்கி ஒரு பார்வை மட்டும் போட்டாள். அந்த பார்வையில் வலி, கோபம், சத்தியம் அனைத்தும் இருந்தது. பிறகு நேராக வீட்டுக்குத் திரும்பினாள். அந்த இரவு முழுவதும் தாயின் அருகில் அமர்ந்தபடி அவள் ஒரே வாக்கியம் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள். "இப்போது இந்த மிராண்டிகளை சஸ்பெண்ட் செய்வேன். இவர்களின் ஒவ்வொரு குற்றத்துக்கும் நான் கணக்கு காட்டுவேன்." அந்த இரவின் காயம் நெற்றியில் மட்டுமல்ல, மனதின் ஆழத்திலும் பாய்ந்தது.
அந்த காயமே அடுத்த நாட்களில் பெரும் புயலாக மாறப்போகிறது. இரவு ஏற்பட்ட காயத்தின் இரத்தம் இன்னும் வடியாமலேயே காலை வந்தபோது என் கோபம் திட்டமாக மாறத் தொடங்கியது. கண்ணாடியில் ஈத்தில் வைத்த மருந்தின் படலம் தெரிந்தபோது என் முகத்திலேயே எடுத்த சத்தியம் நினைவுக்கு வந்தது. இது ஒரு அடியின் பழி மட்டும் அல்ல, இது வருடங்களாக அடக்கப்பட்ட அந்த எல்லா குரல்களின் கணக்கும்தான். அந்தக் குரல்கள் அடக்கப்பட்டன, ஏனெனில் காவல் நிலையம் ஒருவரின் மனையானது, சாலை ஒருவரின் அடுக்கு ஆனது. நான் கைபேசியின் கண்ணாடியை துணியால் துடைத்து அம்மாவின் அறைக்குள் சென்றேன். அவரின் வெப்பம் குறைந்திருந்தது, ஆனால் கண்களிலிருந்த மங்கல் இன்னும் போகவில்லை. மெதுவாக கேட்டார், மருந்து கிடைத்ததா? நான் தலையசைத்தேன், ஆம் என்று. பிறகு தலையணையின் கீழ் என் கையை வைத்தேன். இன்று ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், நான் மதியம் வரை திரும்பி வருவேன். அவர் எங்கே என்று கேட்கவில்லை, நான் சொல்லவும் இல்லை. அவரின் விரல்கள் என் கையை இறுகப் பிடித்தன. அறியாமலேயே நிம்மதி தேடியது போல. நான் அந்த நிம்மதியை அவரின் கையில் வைத்தேன். நான் நன்றாக இருப்பேன். வீட்டின் வரந்தியில் வழிந்த குழாயின் துளி துளி ஒலி ஒரு ஸ்டாப் வாட்ச் போல இயங்கியது. ஒவ்வொரு துளியும் இந்த முறை தவறுக்கான இடமில்லை என்பதை நினைவூட்டியது. பழைய கேஸ் ஃபைல் கோப்பிலிருந்து நான் ஒரு சிறிய தாளை எடுத்தேன். அதில் பயிற்சி காலத்தில் நான் எழுதியிருந்தேன், புலஸ்டிங், குறைந்தபட்ச தயாரிப்பு, சாதாரண ஆடை, பேக்கப் சாதனம், பாதுகாப்புச் சைகை, தப்பிக்கும் வழி, பாதுகாப்பு இடம் மற்றும் மிக முக்கியம், ஒரு நம்பகமான துணை. நம்பிக்கை என்பது பதவியால் வராது, அது குழந்தை பருவத்தின் அந்த நாள்களிலிருந்து வருகிறது, சொல்லாமல் ஒருவரின் கண்களை மற்றொருவர் வாசிக்கும்போது. நான் தொலைபேசியை எடுத்தேன், ரேஷ்மாவுக்கு அழைத்தேன். 2வது மணி அடித்தவுடன் அவள் எடுத்து, குரல் கனமாக இருக்கிறது, எல்லாம் சரியா என்றாள். நான் மூச்சை சீராக்கி குறைந்த சொற்களில் கடந்த இரவின் சம்பவத்தை சொன்னேன். சில வினாடிகள் அமைதி இருந்தது. பின்னர் அவளின் வழக்கமான நேர்கோட்டுக் குரல், எப்பொழுது சந்திக்க? நாங்கள் கூட்டத்தில் முடிவு செய்வதை விட பழைய வழக்கப்படி வெளியே, பழைய கம்யூனிட்டி பூங்காவில் சந்திக்க முடிவு செய்தோம். அதே பூங்கா, அங்கு ஒரு காலத்தில் நாங்கள் தேர்வுக்குத் தயாரானோம். அங்கு ஊஞ்சல் பின்புறம் அமர்ந்து உலகின் பெரிய திட்டங்களை வரைந்தோம், உலகம் கேட்காத திட்டங்களை. இன்று இந்த நகரின் மிகப்பெரிய திட்டமும் அதே பூங்காவின் அமைதியில் உருவாகப் போகிறது. ரேஷ்மா வந்தாள். மங்கலான பழுப்பு நிற குர்தா, முழுவதும் மூடிய கழுத்து, ரப்பர் பேண்டால் இறுக்கமாக கட்டிய தலைமுடி, கண்களில் எளிய நம்பிக்கை. நான் பயப்பட மாட்டேன் என்று அவள் முதலிலேயே சொன்னாள். என் மனதில் மறைந்திருந்த சந்தேகத்தை பிடித்தது போல. நான் அவளை பார்த்தேன். பயம் உனது உரிமை, தைரியமும் உனது உரிமை. இரண்டும் ஒன்றாக நடக்கும். ஆனால் தைரியத்துக்கு நாம் முறையை தருவோம். அப்போதுதான் பயம் பின் செல்லும். நாங்கள் பூங்காவின் ஓரமுள்ள பெஞ்சில் அமர்ந்தோம். நான் என் சிறிய பையை திறந்தேன். அதில் 2 கைபேசிகள் இருந்தன. ஒன்று என் வழக்கமானது, மற்றொன்று சிறியதும் எந்தச் சமூக அப்பும் இல்லாதது. கேமரா, குரல் பதிவு மற்றும் பாதுகாப்பான பேக்கப் அப்புடன் மட்டும். இது உனக்காக என்றேன். மற்றது? அவள் கேட்டாள். மற்றது என் கையில் இருக்கும். நான் தூரத்தில் நிற்பேன். ஏதாவது அசாதாரணம் நடந்தால் உன் துப்பட்டாவின் பக்கத்தை இடது கையில் 2 முறை சுற்றிவை. அது வெளியேறு சைகை. நான் உடனே தலையிடுவேன். நீ சொன்னால் வழி மோசம், அதன் அர்த்தம் உடனடி உடல் தலையீடு தேவை. இதைத் தவிர 112 அவசர அழைப்பை முன்கூட்டியே அமைக்கலாம். நீண்ட அழுத்தத்துடன் அழைப்புக்குரிய பொத்தானை அழுத்தினால் அவசர சைகை வரும். ஆனால் நான் அவள் கண்களில் பார்த்து சொன்னேன், அது உன் பாதுகாப்பு நேரடியாக ஆபத்தில் இருக்கும்போதுதான். முதன்மை திட்டம், தூண்ட வேண்டாம், வெளிப்படுத்த வேண்டும். ரேஷ்மா கைபேசியை எடுத்தாள், பின் கேமரா சோதித்தாள். துப்பட்டையின் கீழ் சற்று சாய்த்து பிடிக்கும்படி நான் கற்றுக் கொடுத்தேன், முகம் முழுவதும் வராமல், ஆனால் சத்தம் தெளிவாக வரும்படி. சத்தம் சான்றாகும், நடத்தை குற்றமாகும் என்றேன். இரண்டும் நமக்கு வேண்டும். 3 கோணங்களில் சோதித்தோம். பாதையோரம் நடந்து கொண்டிருக்கும்போது, சாலையோரத்தில் நின்றபோது, மருந்து ரசீதை பையில் இருந்து எடுத்து வைத்தபோது. ஒவ்வொரு முறையும் சத்தம் தெளிவாக வந்தது. பேக்கப்புக்காக என் கைபேசியில் இருந்து தூரத்தில் கூட ஆடியோ பதிவு அமைத்தேன். லோ லைட், சத்த குறைப்பு, டைம் ஸ்டாம்ப் எல்லாம் ஆன். பேட்டரி பேங்க் எங்களிடம் இருந்தது. கோப்புகள் கடவுச்சொல்லுடன் சேமிக்கப்படும். பாதையின் வரைபடத்தை விரித்தேன். இந்த மூலை,
அவர்களின் சந்திப்பு இடம். இதிலிருந்து 2 தெருக்கள் விலகி மளிகைக் கடையின் மேல் கேமரா உள்ளது. பகலில் உரிமையாளருடன் பேசினேன். இரவில் பதிவு இல்லை, ஆனால் மோஷன் ட்ரிகர் உள்ளது. நாளை அந்த பதிவு கேட்கலாம். இப்போது நம் பதிவே முக்கியம். அவர்கள் பின்தொடர்ந்தால்? ரேஷ்மா கேட்டாள். அப்போ இந்த வழி. இங்கே விளக்குகள் உள்ளன. 3 வீடுகளில் கேமரா உள்ளது. நான் உரிமையாளர்களிடம் பேசவில்லை, ஆனால் தேவையெனில் சட்ட அறிவிப்புடன் பதிவு கொடுப்பார்கள். எனவே 3 பாதுகாப்பு இடங்களைச் சொன்னேன். மூடிய தேநீர் கடை, பூங்காவின் பின் கதவு, என் வீட்டு அருகிலுள்ள பெரிய பீப்பல் மரம். அங்கு தொழிற்சாலை காவலர் சாவடி உண்டு. அவன் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் விசில் அடிப்பான். அது நம் மௌனமணி. திட்டத்தின் மிக அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த பகுதி ஆண்டர் ரியாக்ஷன். அவர்கள் உன்னை பயமுறுத்துவார்கள். சிரிப்பு, கேலி, வழிமறித்தல். நீ சாதாரணமாகவும் குறைந்த சொற்களிலும் எதிர்ப்பு கொடு. வழி கொடுங்கள், கைவிடுங்கள், ஒரு முறை சத்தமாக விடுங்கள், பிறகு ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி கேமராவில் அவர்களின் முகம், கைகள் அனைத்தையும் காட்டும். அதுவே நீதிமன்றத்தில் சொற்களை விட கனமாக இருக்கும். இரவு 9:30. சாலையோரத்தில் பெட்ரோல், தூசி கலந்த வாசனை. தூரத்தில் வீடொன்றில் குக்கர் சிட்டி அடித்தது. பின்னர் மீண்டும் அமைதி. நான் என் இடத்தில் நின்றேன், ஒரு நிழல் போல. காதில் லேசான சத்தம். ரேஷ்மா மைகை துப்பட்டையில் சரிசெய்து மூச்சை விட்டாள். வருகிறேன். அவளின் கிசுகிசுப்பு. நான் ஸ்டாப் வாட்ச் தொடங்கினேன். ஒவ்வொரு வினாடியும் சான்றாக மாறியது. அவர்களின் சொற்கள் மட்டுமல்ல, நம் காத்திருப்பும் கூட. காத்திருப்பு கூட குற்றத்தின் சாட்சியாகும். ஏனெனில் பாதையில் அமர்ந்து நள்ளிரவில் சாலையை தங்களுடையதாக எண்ணுவோருக்கு போதிய நேரம் உண்டு. அந்த நேரம்தான் அவர்களின் பழக்கங்களை வெளிப்படுத்துகிறது. முதல் மூலை, அதே சிரிப்பு. பாட்டிலின் சத்தம். கைபேசியில் இருந்து அசிங்கமான பாடல். ரேஷ்மாவின் நடைமந்தமாகவில்லை. பையை திறந்து ரசீதை எடுத்தாள். மீண்டும் நடந்தாள். அக்கா, யாரோ நீளமாகச் சொன்னார். ரேஷ்மா கவனிக்கவில்லை. இரவில் தனியாக எங்கே போகிறாய்? 2வது கேள்வி. இன்னும் கவனிக்கவில்லை. 3வது, யாரோ வழிமறித்தார். கேட்கவில்லை என்கிறாயா? ரேஷ்மா முதல் முறையாகச் சொன்னாள். வழி கொடுங்கள். குரல் நடுங்கவில்லை. குளிராகவும் சூடாகவும் இல்லை. இருந்தபடியே. மல்லோத்ராவின் சிரிப்பு தெளிவாக இருந்தது. நேற்று இரவின் காயம் இன்னும் அவனது கன்னத்தில் எரிந்தது போல. பழிவாங்க வேண்டுமென விரும்பினான். ஆனால் இன்று முன்னால் இருந்தது ஒரு பெண் மட்டுமல்ல என்பதை அவன் அறியவில்லை. அவன் கையை நீட்டி ரேஷ்மாவின் கைப்பிடித்தான். நிறுத்து என்றான். கைவிடுங்கள், ரேஷ்மா சொன்னாள். சற்றே குரல் உயர்ந்தது. அதே சமயம் என் காதில் சத்தம், துணி, தேயாலிடையிலான ரெக்கார்டரில் தெளிவாக பதிவானது. ஸ்டாப் வாட்ஸில் பார்வை, 12 வினாடி. இதுவே குற்றம் கதையாகி சட்டம் சான்று ஆகும் நிமிடம். 2வது கை துப்பட்டாவை நோக்கி சென்றது. நான் நின்ற இடத்தில் இப்போது தலையிட வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். நமக்கு முழு உண்மை வேண்டும். விடுங்கள், ரேஷ்மா சத்தமாக கூறினாள். நாம் பழகியபடி. பிறகு 2 வினாடி இடைவெளி. அதில் குற்றவாளி தன்னை கட்டுப்படுத்தவும் தவறவும் முடியும். குற்றம் எப்போதும் அதே சிறிய கோட்டில் நிற்கும். மல்லோத்ரா தவறினான். அவன் விரல்கள் துப்பட்டாவை இழுத்தன. தோழர்கள் சிரித்தனர். அதே கேலி, அதே நிந்தனை. நான் ரெக்கார்டரின் ஜூமை 2x ஆக்கினேன். சத்தத்துக்கு முன்னுரிமை, வீடியோ நிலை. அந்த நொடியில் ரேஷ்மா துப்பட்டாவை இடது கையில் 2 முறை சுற்றினாள். வெளியேறு சைகை. இது நம் வரம்பு. நான் ஜெபத்தில் இருந்த சிறிய டார்ச்சை எடுத்தேன். ஒளிக்கற்றை மிக அதிகமாக இல்லை, ஆனால் போதியது. 2 படிகள் முன்னேறி ஒளி வளையத்தில் நுழைந்தேன். டார்ச்சின் கம்பியை மல்லோத்ராவின் கைக்கு கீழே வைத்தேன். பயிற்சியில் கற்றது போல கைவிடப்பட்டது. தள்ளி நில் என்றேன். மெதுவாக, சமமாக, ஆனால் இறுதி. அவர்களின் முகத்தில் இருந்த சிரிப்பு ஒரு நொடியிலேயே சிதறியது. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இது யாரோ இல்லை. இன்று நான் பூஜா அல்ல. இன்று நான் ஒரு திட்டம். சாட்சிகளுடன், பதிவுகளுடன். ரேஷ்மா கைபேசியை நிலையாக வைத்தாள். அவள் கண்கள் தரையில் இருந்தாலும் கேமரா அவர்களை பார்த்தது. சத்தங்கள் தெளிவாக பதிவானது. நிந்தனை, கை சத்தம், பாட்டிலின் கண்ணாடி மற்றும் என் தள்ளினில் என்ற 3 சொற்கள்.
நாங்கள் ஓடவில்லை, நாங்கள் வெளியேறினோம். அப்படியே 2 சாதாரண பெண்கள் எப்படியோ பெரிய சலசலப்புக்குப் பின் வெளியேறுவார்கள். அதே நடையில், வேகமாக, ஆனால் பதற்றமின்றி, பின்புறம் இருந்து பார்த்துக் கொள்கிறோம் என்ற சத்தம் வந்தது. அது எப்போதும் குற்றவாளிக்கு தெரியும் நேரத்தில் வருகிறது. அவனுடைய வேடிக்கை இப்போது சான்று ஆகிவிட்டது என்பதை உணரும்போது. முதல் பாதுகாப்பு புள்ளி. மூடிய ஷட்டர் கடை. ஷட்டரின் கீழிருந்து ஒளி ஊறியது. உள்ளிருந்து உரிமையாளர் கேட்டார், யார்? நான் சுருக்கமாக சொன்னேன், எதுவுமில்லை, சென்று கொண்டிருக்கிறோம். தேவையில்லாமல் யாரையும் இழுக்க வேண்டாம். பிறகு பூங்காவின் பின்கதவு இருட்டாக இருந்தது. ஆனால் உள்ளே செல்லவில்லை. வெறும் மூலை மாற்றினோம், பின்தொடரும் எண்ணம் உடைய வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது புள்ளி. ஆலமரத்தருகிலுள்ள குடிசை. இரவு 10 மணி சைகை. அந்த சத்தம் எந்த நகர இசையையும் விட நம்பிக்கைக்குரியது. ஏனெனில் அது யாரோ ஒருவர் விழித்திருக்கிறார் என்பதற்கான சான்று. வீடு அடைந்ததும் கதவு மூடப்பட்ட போது உள்ளமைதி வேறு விதமாக ஒலித்தது. நான் ரேஷ்மாவுக்கு தண்ணீர் கொடுத்தேன். அவள் விரல்கள் சற்றே நடுங்கின, ஆனால் கண்கள் தெளிவாக இருந்தன. பதிவு சரியாக வந்ததா என்றாள். மிகத் தெளிவாக. நான் லேப்டாப் திறந்து கொண்டே சொன்னேன். எங்களிடம் இருந்த எல்லா கோப்புகளையும் ஒன்றாகச் சேர்த்தோம். என் கைபேசியின் ஆடியோ, அவளின் கைபேசியின் வீடியோ, காது குரல் மைக் மற்றும் பேக்கப்பின் குறியாக்க பாக்கெட். நான் அனைத்தையும் நேர அடையாளத்தில் ஒழுங்குபடுத்தினேன். 22 மணி 28 நிமிடம் 11 முதல் 22 மணி 31 நிமிடம் 40 வரை. அந்த அளவிலேயே ஒரு வழக்கு தானாகவே பதிவு செய்யும், காவல் டைரியில் வரி எழுதப்படாவிட்டாலும். முதல் கிளிப் முழுவதும் ஓடியதும் அறை மீண்டும் அந்தச் சாலையாகத் தோன்றியது. ஆனால் இம்முறை நாம் பார்வையாளர்கள் அல்ல, தீர்மானிப்பவர்கள். ஒலிகள் ஸ்பெக்ட்ரத்தில் தெளிவாக காட்சியளித்தன. ஃப்ரீக்வென்சி குர்வில் அவர்களின் சொற்களை குறிச்சொல்லிட்டேன். பிற்காலத்தில் சத்தம் அதிகம் என்ற காரணம் எதுவும் இருக்காது. வீடியோவில் முகம் முழுமையாக இல்லை, தற்செயலாக. அது நன்றுதான். எங்கள் நோக்கம் அதிர்ச்சி கொடுக்க அல்ல, நிரூபிக்கத்தான். அடையாளத்திற்கு நமக்கு நேற்று இரவு நிகழ்வு, இன்று ஒளிப்படம் மற்றும் நாளைய 3ஆம் இரவு இருந்தது. ஒரு இரவு கூட என்றேன். ரேஷ்மா ஒரு நிமிடம் யோசித்து மெதுவாக தலையசைத்தாள். ஏனெனில் நீதிமன்றத்தில் கேள்வி நடந்ததா இல்லையா என்பதல்ல, மீண்டும் மீண்டும் நடந்ததா என்பதே கேள்வி. ஒரு இரவில் வாய்ப்பு கிடைத்தது. 2வது இரவில் அவர்கள் அதே மாதிரி திரும்பினர். 3வது இரவில் இது விதிவிலக்கு அல்ல, இது பழக்கம். சட்டம் பழக்கத்தையே நோயாக கருதி வெட்டுகிறது. எல்லா கோப்புகளின் நகலையும் ஒரு குறியாக்க பென் டிரைவில் வைத்தோம். கடவுச்சொல் பெண்கள் அடிக்கடி சொல்லும் 3 சொற்கள். வழி கொடுங்கள். அந்த கடவுச்சொல் எப்போதும் என் நினைவில் இருக்கும். ஏனெனில் இந்த வழக்கின் அடிப்படை வழிதானே. அதை ஒரு போதை பிறந்தவன் தன் நாற்காலியைப் போல தனி சொத்தாக கருதியிருந்தான். அடுத்த காலை நான் அமைதியான ஒன்றைச் செய்தேன். 3ஆம் இரவுக்கான முன்னேற்பாடாக பகுதியின் 2 மூத்தவர்களின் வீட்டுக்கு சிறிய வேலைக்குச் சென்றேன். யாரிடமும் பால் வைத்தேன், யாரிடமும் மருந்து ரசீதை விட்டேன். பேச்சு சாதாரணம், ஆனால் பார்வை அந்தச் சாலைக்கே. நாம் 3வது இரவில் மீண்டும் உண்மையின் துண்டை சேர்க்கப் போகும் இடம். மக்கள் எப்போதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அமைதியாக இருப்பதும் ஒரு திட்டம்தான், உண்மை முழுமையாக வெந்துவரை. மதியத்தில் அம்மா கேட்டார், இன்று எங்காவது போக வேண்டுமா? நான் சிரித்து, ஆம், சந்தை வரை என்றேன். அவரின் லியன் ஷாங் கை வைத்தபோது நேற்று இரவின் காயம் இப்போது வலியாக இல்லை, உறுதியாய் மாறியிருந்தது. நீ சோர்வடைவதில்லையா என்றார். சோர்வு இலக்கில்லாத இடத்தில் வரும் என்றேன், ஆனால் சத்தமாக இல்லை, எனக்கு மட்டும் கேட்கும்படி. இரவு வந்தது. இந்த முறை என் உள்ளத்தில் பயத்துக்கு பதிலாக ஒரு அமைதியான நம்பிக்கை இருந்தது. திட்டம் தயாரான பிறகு பயம் தானாக விலகிவிடும். அது இனி திசை மாற்றியாக இல்லை, தடையாக மட்டுமே இருக்கும். நாங்கள் அதே முறையை வைத்தோம். நான் முதலில், அவள் 10 நிமிடம் பின். இன்று அவள் தன் துப்பட்டா நுனியில் நீல நூலை கட்டினாள். ஒவ்வொரு வீடியோ ஃப்ரேமிலும் நேரத்தையும் நிலையும் அடையாளம் காண. சிறிய விஷயம், ஆனால் நீதிமன்றத்தில் இத்தகைய சிறிய விஷயங்களே பெரிய சுவர்களை இடிக்கின்றன. அந்த மூலையில் சென்றபோது நேற்று இன்று இடையே கோடு வரையப்படவே இல்லை போலிருந்தது. அதே பாட்டில் அதே பாடல், அதே சிரிப்பு. ரேஷ்மா இம்முறை சற்றே நீண்ட இடைவெளியை தேர்ந்தெடுத்தாள். எங்கள் திட்டத்தின் மிக நுட்பமானதும்
மிகத் தீர்மானிப்பதுமான பகுதி. இரவு ராணி. இங்கே பார், நீதிமன்றத்தில் சொற்கள் வெறும் சொற்கள் அல்ல, அவை நோக்கத்தின் எழுத்தாகின்றன. இம்முறை நான் தலையிடவில்லை. இரண்டாவது கூட்டாளி முன்னேறினான். இருவரும் வழியை மறைத்தனர். விடுங்கள், ரேஷ்மாவின் குரல் மீண்டும் வந்தது. அதன் பின் அதே இடைவெளி. அந்த இடைவெளி எனக்கு ஒரு ஸ்டாப் ஃப்ரேம் சான்று போல் இருந்தது. கேமரா நிலையாக இல்லாவிட்டாலும் உண்மை நிலையாகிவிடும். பிறகு அந்த செயல், கை இழுத்தல், துப்பட்டா இழுத்தல், என் காதில் துணி சத்தம். எந்த விசாரணையிலும் சந்தேகம் இருக்க முடியாத அளவுக்கு அது போதியது. நாங்கள் இரண்டாவது வெளியேற்றத்தை தேர்ந்தெடுத்தோம். இம்முறை சிறு தெரு அல்ல, முக்கிய சாலை. அங்கிருந்து செல்லும் பேருந்தின் மஞ்சள் விளக்கு ஒவ்வொன்றையும் நீதிமன்ற திரைப்பட ஒளியாக்கியது. எவரிடமும் உதவி கேட்கவில்லை, ஏனெனில் எவரின் தைரியத்தையும் சோதிக்க விரும்பவில்லை. எங்கள் சோதனை அவர்களுக்கே, ஒவ்வொரு இரவும் பிறரின் தனிமையில் நுழையும் அந்தவர்களுக்கே. வீடு திரும்பியபோது மணி 11 அடித்தது. கிளிப்புகளை இறக்கினோம். முதல் இரவு, இரண்டாம் இரவு, இரண்டிலும் 15 சிறிய தருணங்களை குறிச்சொல்லிட்டோம். எந்த வினாடியில் எந்த சொல், எந்த வினாடியில் எந்த செயல், எந்த நேரத்தில் எந்த புவிசார் சத்தம், தூரத்தில் பேருந்தின் பிரேக் விசில் அல்லது தேநீர் கடை ஷட்டரில் பட்ட இரும்பு கம்பி சத்தம். இவையெல்லாம் பிற்காலத்தில் எங்கள் வழக்கின் முதுகெலும்பாக இருக்கும். ரேஷ்மா தண்ணீர் கண்ணாடியை மேசையில் வைத்தாள். எனக்கு பயம் வந்தது என்றாள். முதல் முறையாக அவள் அதை ஒப்புக்கொண்டாள். பயம் அவசியம் என்றேன். இல்லையெனில் நாமே அவசரப்படுவோம். அவசரம் சான்றை கதையாக்கும். நமக்கு கதை வேண்டாம், உண்மைவே வேண்டும். 2 இரவுகளின் கோப்புகளையும் குறியாக்கப்பட்ட டிரைவில் பதிவேற்றினோம். ஆஃப்லைன் பேக்கப்புடன். ஒரு நகல் பென் டிரைவில், ஒன்று என் சிஸ்டத்தில், மூன்றாவது கடவுச்சொல் நானும் ரேஷ்மாவும் மட்டுமே அறிந்தது. கிளவுட் வால்ட்டில். சான்றுகள் உயிருடன் இருக்கும்போது குற்றவாளிகள் இறந்து கொண்டிருப்பது போல தோன்றுவார்கள். அவர்களே தங்கள் நிலையத்தின் நாற்காலியில் ராஜா போல அமர்ந்திருந்தாலும். அப்போது அந்த அமைதியான அறையில் சுவர் கடிகாரத்தின் டிக் டிக், லேப்டாப் விசிறியின் சத்தம் மட்டும் கேட்கும் இடத்தில் அடுத்த படியை என் முன் வைத்தேன். டிஎஸ்பி விகாஸ் சிங். காலையில் அவரது மேசையில் இந்த உண்மையை வைப்பேன். ஆனால் அதற்கு முன் இன்னும் ஒரு இரவு, 3ஆம் இரவு. அங்கு நான் சாடி துப்பட்டாவில் இருப்பேன். அங்கு என் குரல் இல்லை, என் அமைதி பதிவு செய்யப்படும். அங்கு நான் யாரையும் அடி செய்ய வேண்டாம். அவர்கள் தாமே தங்கள் முகத்தை எங்கள் கேமராவில் காண்பதற்கே. ரேஷ்மா கேட்டாள். 3ஆம் இரவு நீ ஏன்தானே? நான் சொன்னேன். ஏனெனில் வழக்கு வெறும் நடந்ததா இல்லையா என்பதில்தான் நிற்காது, அது யாருடன் நடந்தது என்பதிலும் நிற்கும். நேற்று இரவின் காயம், இன்றைய பதிவு மற்றும் நாளைய என் இருப்பு, இவை 3ம் சேர்ந்து இந்த கேள்விக்கு பதிலாக இருக்கும். இது புரியாமை அல்ல, இது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை உடைக்க உண்மையின் 3ஆம் துண்டு அவசியம். அவள் சிரிக்கவில்லை, ஆனால் அவள் கண்களில் நம்பிக்கை ஒரு ஒளியை வீசியது. அது சிரிப்பை விட பெரிது. நான் அருகிலேயே இருப்பேன் என்றாள். அப்போ அவள் வாக்கியத்தை பாதியில் விட்டாள். அப்போ அதே டார்ச்சும் அதே சைகையும் அதே 112, இந்த முறை இன்னும் 1 என்று சொன்னேன். நான் சிறிய பாக்கெட் சைரனை காட்டினேன். ஒரு பொத்தானை அழுத்தியவுடன் கூர்மையான சத்தம் எந்த போதை பிறந்தவனின் மூளையையும் ஒரு நொடியிலாவது பாதையில் கொண்டு வரும். இரவு பின் காலை வரும் என்பது இயற்கையின் விதி. ஆனால் சில காலைகள் சட்ட புத்தகத்திலும் பதிவு செய்யப்படும். நாங்கள் அதற்கான தயாரிப்பில் இருந்தோம். 2 இரவுகளின் அமைதியான தீ இப்போது கட்டுப்பட்ட குளிர்ந்த ஒளியாக மாறிவிட்டது. அது 3ஆம் இரவு அந்த மூலையில் விழும். ஒவ்வொரு முகத்தின் உண்மையான வடிவத்தையும் எழுதும். அறையின் விளக்கை அணைத்து சாளரத்தில் வெளியே பார்த்தேன். சாலை வெறிச்சோடியிருந்தது. ஆனால் அந்த வெறிச்சோடியில் நேற்று நடந்த அடிகள் கேட்பது போல் இருந்தது. நான் மூச்சை இழுத்தேன், கடிகாரத்தை கழற்றினேன், அம்மாவைச் சென்று போர்வையைச் சரி செய்தேன். அவரின் மூச்சு சீராக இருந்தது. யாரோ உள்ளிருந்து சொன்னது போல, இப்போது சரியாகிறது. நான் மெதுவாகச் சொன்னேன், இப்போது சரியாகும். மனதுக்குள் 3ஆம் இரவின் ஒவ்வொரு நிமிடத்தையும் மீண்டும் ரீஹர்சல் செய்தேன். தொடக்கம், இடைவெளி, சைகை, வெளியேறு, பேக்கப் எல்லாம். ஏனெனில் நாளை 3ஆம் துண்டு சேரும்போது இது தனிப்பட்ட போராட்டமில்லை, இது ஒரு மக்கள் மனு ஆகும். சாலையோரத்தில் காகிதமின்றி, மையில் இல்லாமல் ஒவ்வொரு இரவிலும் எழுதப்பட்டு வந்தது. நாளை காலை முதன்முறையாக உறக்க வாசிக்கப்படும் ஒன்று. இரவு அச்சம் என் உடலின் ஒரு பகுதியாகிவிட்டது.
தூங்கும்போதும் காதுகள் எச்சரிக்கையாகவே இருந்தன. ஒரு அசைவோ சத்தமோ தவறிவிடக்கூடாது என்பது போல். 2 இரவுகளின் சான்றுகள் என் லேப்டாப் திரையில் குவிந்திருந்தன. கோப்புகளின் பெயர்கள் சாதாரணம். கிளிப் 1, கிளிப் 2. ஆனால் அதில் அடங்கிய உண்மை சாதாரணம் இல்லை. காலை அம்மா கேட்டார், "இன்று மீண்டும் வெளியே போகிறாயா?" நான் கண்களை தாழ்த்தி, "ஆம், ஆனால் கடைசி முறை" என்றேன். இது கடைசி அல்ல என்பதை எனக்குத் தெரியும். ஆனால் அம்மாவின் கண்களில் இன்னொரு பாரத்தை வைக்கும் முன் அவர்களுக்கு ஓரளவு நிம்மதி கொடுக்க வேண்டியது அவசியம். நாள் முழுவதும் நான் ரேஷ்மாவுடன் தயாரானேன். இந்த முறை நான் தானே வெளிப்பட இருக்கிறேன். ஆனால் சாதாரண பெண்ணாக அல்ல. ஒவ்வொரு தெருவிலும் மக்கள் பார்த்து அறிந்து புறக்கணிக்கும் பெண்ணாக. பழைய பழுப்பு நிறச் சேலையை எடுத்தேன். அதில் எந்த மினுமினுப்பு இல்லை. தலையில் துப்பட்டாவை இறுக்கமாக கட்டினேன், முகத்தின் பாதி மறையும்படி. துப்பட்டாவின் பல்லு நீளமாக இருந்தது. அது எப்போதும் சைகையாக மாறக்கூடும். ரேஷ்மா கேட்டாள், "பயம் இருக்கிறதா?" நான் மெல்ல சிரித்து, "பயம் எப்போதும் இருக்கும். ஆனால் அதுவே நம்மை எச்சரிக்கையாக வைக்கும். பயம் இல்லையெனில் கவனக்குறைவு மேலோங்கிவிடும்" என்றேன். நாங்கள் பழைய திட்டத்தையே வைத்தோம். ரேஷ்மா தூரத்தில் நின்று பதிவு செய்வாள். நான் நேராகச் சாலையில் நடப்பேன். ஆனால் இம்முறை இன்னொரு படியைச் சேர்த்தோம். உள்ளூர் சாட்சிகள். பகுதியின் 2 மூத்தவர்கள், 3 பெண்கள். அவர்களுக்கு ரகசியமாக அனைத்தையும் விளக்கினோம். அவர்கள் தங்கள் வீடுகளின் சாளரங்களிலிருந்து பார்ப்பார்கள். தேவைப்பட்டால் சாட்சி தருவார்கள். உண்மையை வலுப்படுத்த வீடியோ மட்டும் போதாது, நேரடிக் கண்ணோட்டமும் தேவை. இரவு 10 மணிக்கு அருகில் நான் சாலையை அடைந்தேன். காற்றில் குளிர் இருந்தது. ஆனால் மதுவின் துர்நாற்றம் அந்த குளிரை கிழித்து பரவியது. மூலையில் அதே காட்சி. மல்லோத்ரா, அவன் கூட்டாளிகள் பாட்டில்களுடன் அமர்ந்திருந்தனர். குரூரமான பாடல்களின் சத்தம் தூரம் வரை சென்றது. என் நடை மெதுவாக இருந்தது. கண்கள் தரையில், ஆனால் மனம் எச்சரிக்கையுடன். "ஓ பாருங்கள், இன்று ஒரு புதிய விருந்தினர் வந்திருக்கிறார்." ஒரு காவலரின் குரல். சிரிப்பு வெடித்தது. பிறகு மல்லோத்ராவின் அகங்காரக் குரல், "அடே அக்கா, இத்தனை இரவில் தனியாக? பயமில்லையா?" நான் பார்க்காமலேயே சொன்னேன், "வழி கொடுங்கள்." குரல் சீராக இருந்தது, ஆனால் உறுதியுடன். "அவ்வளவு அகந்தையா?" மல்லோத்ரா சொன்னான். முன்னேறி என் வழியை மறைத்தான். துப்பட்டாவை நோக்கி கையை நீட்டினான். நான் அசையவில்லை. பின்புறம் ரேஷ்மாவின் கைபேசி ஒவ்வொரு நொடியையும் பதிவு செய்தது. அருகிலிருந்த சாளரங்களில் மூத்த பெண்கள் பார்த்து கொண்டிருந்தனர். சூழல் ஒரு நீதிமன்றம் போல இருந்தது. அங்கு நீதிபதியின் இடத்தில் கேமரா இருந்தது. சாட்சிகளாக சாதாரண மக்கள் இருந்தனர். மல்லோத்ரா துப்பட்டாவை இழுக்க முயன்றான். நான் சத்தமாக கூறினேன், "கைவிடுங்கள்." அந்த கணமே வீடியோவில் அவன் செயல் தெளிவாக பதிவானது. அவன் கூட்டாளிகள் கைத்தட்டியும் சிரித்தனர். யாரோ சொன்னார், "வாங்க, நிலையத்திற்கு அழைத்துச் செல்வோம். அங்கே பாடம் கற்பிப்போம்." நான் ஒரு படி பின்வாங்கி வேகமாக தெருவை நோக்கிப் போனேன். ரேஷ்மாவும் என்னை பின்தொடர்ந்தாள். இம்முறை நாங்கள் தலையிடவில்லை. ஏனெனில் எங்கள் நோக்கம் நிறைவேறிவிட்டது. போலீசார் நிலையத்துக்குச் சென்று மல்லோத்ராவை அவன் அமர்ந்திருந்த நாற்காலியிலிருந்து எழுப்பி கைகளில் கைப்பிடி போட்டனர். மல்லோத்ராவின் கண்களில் பழைய அகந்தை இல்லை. அவன் என்னை நோக்கி, "நீ என்னை அழித்துவிட்டாய்" என்றான். நான் அமைதியான குரலில், "நீ உன்னைத்தானே அழித்துக் கொண்டாய். குற்றம் எப்போதும் தன் தண்டனையுடன் வருகிறது" என்றேன். அவனது கண்களில் முதல் முறையாக பயம் தெரிந்தது. அது இதுவரை பொதுமக்களின் கண்களில் இருந்த பயம். வெளியில் மக்கள் குவிந்திருந்தனர். மல்லோத்ரா கைது செய்யப்பட்ட செய்தி பரவியவுடன் மக்கள் கைத்தட்டினர். பெண்கள் சொன்னார்கள், "இனி எங்கள் மகள்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்." மூத்தவர்கள் சொன்னார்கள், "நீதி கிடைத்துவிட்டது." பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேள்வி கேட்க விரும்பினர். ஆனால் நான் சொன்னது மட்டும், "இந்த போராட்டம் எனது அல்ல, எங்களது. மக்கள் உண்மையின் பக்கம் நின்றால் எந்த சக்தியும் பொய்யை காப்பாற்ற முடியாது." அந்த இரவு நான் அம்மாவின் அருகில் சென்றபோது அவர்களின் கண்களில் திருப்தி இருந்தது. ஈத்தைத் தொட்டு, "இப்போது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ உன் அம்மாவின் மகளாக மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தின் மகளாகவும் கடமை நிறைவேற்றியிருக்கிறாய்" என்றார். நான் சாளரத்தில் வெளியே பார்த்தேன். சாலை அதே இருந்தது. ஆனால் அதில் இனி அமைதி இல்லை. அங்கே நம்பிக்கையின் ஒலி இருந்தது. மக்கள் அறிந்துவிட்டனர். இப்போது போலீஸ் உடையின் அர்த்தம் பொறுப்பு, வஞ்சகம் அல்ல. மல்லோத்ராவின் கைது செய்தி மாவட்டம் முழுவதும் பரவியது. பத்திரிகைகளின் தலைப்புகளானது,
ஐபிஎஸ் பூஜா சர்மா ஊழல் இன்ஸ்பெக்டரை கையில் பிடித்தார். மக்களின் வெற்றி, போலீசில் இருந்த களங்கம் நீங்கியது. அன்றைய தினம் நான் கற்றுக்கொண்டது, நீதி எப்போதும் வாளால் வராது, சில நேரங்களில் கேமராவாலும் வரும். மக்கள் அந்த கேமராவின் பின்னால் நின்றால் உண்மையை யாராலும் அடக்க முடியாது.